என் இனிய உறவுகளே, நாம் இன்று 5/4/25 இருக்கின்றோம். இன்று மாதத்தில் முதல் சனிக்கிழமை அன்னை மரியாவுக்காக நாம் ஒப்பு கொடுக்கும் இந்த நாளில் அனைவரையும் அன்னையிடம் கொண்டு வந்து சேர்ப்போம். தூய ஆவியே, என்னில் இறங்கி வா, என்னை வரங்களால் நிரப்பவா. அன்னையோடு கல்வாரி பயணம் தொடர்வோம். இந்த தவ நாட்களில் தொடர்ந்து நாம் வாசித்து கொண்டு வரும் சங்கீத தொடர்ச்சி 78, 13, 14, 15. இன்று அன்னைக்காக நாம் அர்ப்பணிக்கும் இந்த நன்னாளில் அனைவருக்காகவும் விசேஷமாக ஜெபிப்போம். யாரெல்லாம் அன்னை மரியாவை விட்டு தூரம் இருக்கிறார்களோ அவர்கள் கிறிஸ்துவத்தில் முழுமை அடைய முடியாது. ஏனென்றால் ஒரு வீட்டிற்கு ஒரு பெண் எப்படி முக்கியமோ அதே போல் திருச்சபைக்கு அன்னை மரியாள் இல்லை என்றால் திருச்சபை இல்லை. அன்னை மரியாள் இல்லாத இடத்தில் அங்கு அற்புதம் இல்லை. அன்னை மரியாள் இருந்ததினால்தான் அந்த இடத்தில் இறைவன் மனம் இறங்கினார். அன்னை மரியா கேட்டதை அவர் ஒருபொழுதும் இல்லை என்று அவரால் புறக்கணிக்க முடியவில்லை. நாம் இன்று தொடர்ந்து வாசித்து கொண்டு வருகிற சங்கீத தொடர்ச்சி எரேமியா 11, 18, 20. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் யோவான் 7:40, 53. மெஸ்ஸியா வருவார் என்ற எதிர்பார்ப்பு யூதரிடையே பல காலமாக இருந்தது. இயேசுவின் வாழ்வும் பணிகளும் எதிர்பார்க்கப்பட்ட மெஸ்ஸியாவின் பண்புகளை மக்கள் முன் எடுத்துக்காட்டி மெஸ்ஸியா இவரே என்று சிலரும், மெஸ்ஸியா இவராக இருக்க முடியாது என்று வேறு சிலரும் வாதிட்டனர். தலைமை குருக்களும் பரிசேயர்களும் இயேசுவை பிடித்து வர படை வீரர்களை அனுப்பும் அளவுக்கு காழ்ப்புணர்வும் பகையும் கொண்டிருந்தனர். இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டவர்களை திருச்சட்டம் அறியாதவர்கள் என்று அறியாமல் தீர்ப்பளிப்பது முறையல்ல என்று எடுத்துரைத்த நிக்கதேமை பரிசேயர்கள் உதாசீனப்படுத்தியதையும் நற்செய்தி எடுத்து காட்டுகின்றது. யூத தலைவர்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்கவில்லை, மாறாக பகைமையை வளர்த்தார்கள். தங்கள் எண்ணப்படி செயல்படாதவர்களை எதிரிகளாக கருதுவது இன்றைக்கும் அதிகாரத்தில் உள்ளவர்களின் இயல்பாக இருக்கின்றது. இயேசு தம் பணி வாழ்வில் சந்திக்காத தீர்ப்புகளே இல்லை. இன்று பாவிகளின் நண்பன், பேய் பிடித்தவன், பித்து பிடித்தவன், பெருந்தீனிக்காரன், உலறுகிறான், சட்டத்துக்கு எதிரானவன், கடவுளை அவமதிப்பவன் என்று பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள், ஏன் தன் உறவினர்களும் தீர்ப்பிடப்பட்டுள்ளார். உலகம், சமுதாயம் தீர்ப்பிடப்பட்டாலும் ஆறுதலாக இருக்க வேண்டிய குடும்பங்கள் காயங்களை ஏற்படுத்துகின்றன. இன்று பல குடும்பங்கள் நீதிமன்றங்களாக மாறி தீர்ப்பிட்டு கொண்டிருக்கின்றன. கணவன் மனைவியையும், மனைவி கணவனையும், பிள்ளைகள் பெற்றோர்களையும், பெற்றோர்கள் பிள்ளைகளையும், உறவினர்கள் மற்ற உறவினர்களையும் தீர்ப்பிட்டு கொண்டிருக்கும் அவல நிலைத்தானே இன்று. குடும்பங்களில் எவ்வளவு தீர்ப்புகள், எவ்வளவு குற்றச்சாட்டுகள், எவ்வளவு பட்டங்கள், எவ்வளவு அவமானங்கள். உன்னோடு வாழ்வது நரகம், எனக்கு எதிர்காலமே நல்லா இருக்காது, நீ உருப்பிட மாட்டாய், நீ மலடி, நீ ஒரு ஆண்மகனா, உன் குடும்பம் விளங்காமல் போகட்டும் என்று தீர்ப்புகள், சாபங்கள் உழைத்து முன்னேறினாலும் அநியாயமாக சொத்து சேர்த்து விட்டார்கள் என்று அவதூறு. சகிப்புத்தன்மை, பொறுமை, சாந்த குணம் ஆகியவை பண்புகள் குடும்ப வாழ்வுக்கு இன்றியமையாதவை. இந்த பண்புகளை சிலுவைநாதர் தன் வாழ்வில் பல இடங்களில் வெளிப்படுத்தி இருக்கிறார். சிலுவைநாதரை போல் சிறிதேனும் குடும்ப வாழ்வில் சகிப்புத்தன்மையையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் வெளிப்படுத்துவோமா? தீர்ப்பிடப்பட்ட இயேசுவோடு அவர் தாய் மரியா துணை நின்றார். நம் குடும்பங்களில் உறுப்பினர்களோடும், கணவனோடும், மனைவியோடும், சகோதர சகோதரிகளோடும், பெற்றோர்களோடும், பிள்ளைகளோடும் தீர்ப்பிடாமல் துணை நிற்போமா? அன்னை மரியாவைப் போல எத்தனை 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 நரக வேதனைகள் அன்னை மரியாள் உள்ளுக்குள் அனுபவித்தார். அதைத்தான் நாம் அந்த 7 வியாகுலங்களை நாம் தியானிக்கின்றோம். நாம் தீர்ப்புகள், குற்றச்சாட்டுகள் குறைந்தால் தானாய் குடும்பத்தில் சமாதானம் நிலவும். அன்பு இறைவா, இதோ இந்த காலை வேளையில் எங்களை தட்டி எழுப்பி புதுக்கிருபை தந்து அன்னையின் இந்த நன்னாளில் அன்னைக்கு நாங்கள் வணக்கம் செலுத்தவும், முடிந்தவரை அனைவரையும் அன்னையிடம் கொண்டு வந்து சேர்ப்போம் என்று நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் அந்த ஜெபத்தின் மூலமாக முடிந்தவரை அனைவருக்காகவும், பிரிந்து போன குடும்பங்களுக்காகவும், பிரிந்து போன உறவுகளுக்காகவும், பிரிந்து போன சபைகளுக்காகவும் விசேஷமாக ஜெபிக்கிறோம். அவர்கள் அன்னை மரியாவின் அந்த
உண்மையான அன்பை சுவைத்து பார்க்கும் அவர்களுக்கு நல்ல வரத்தை தாரும். இதோ இன்று பரீட்சை எழுதும் அனைத்து மாணவ மணிகளுக்காகவும், பிரிந்து போன உறவுகளுக்காகவும், கணவன் மனைவி பிரிந்திருப்பவர்கள் ஒன்று சேர்க்கவும், உறவுகள் பிரிந்திருப்பதை ஒன்று சேர்க்கவும், நோயில் வாடுவோர், தனிமையில் வாழ்வோர், விதவைகள், ஆதரவற்றவர்கள் மற்றும் ஊனமுற்றோர், குடிக்கார கணவனோடு போராடி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், சந்தேக கணவனோடு போராடி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், கடன் தொல்லையால் வட்டி தொல்லையால் வாழ்வோர் அனைவருக்காகவும் விசேஷமாக ஜெபிப்போம். அன்னை இயேசுவோடு இருந்தது போல நம்மோடும் இருக்க உறவை வளர்க்கவும் எங்கள் குடும்பங்களை நீதிமன்றங்களாக மாறாமல் சகிப்புத்தன்மை, பொறுமை, சாந்த குணம் நிறைந்த குடும்பங்களாக மாற்றவும் வரம் தாரும். எங்கள் ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.